அதிமுகவினுடைய சட்டமன்ற கட்சித் தலைவராக தற்போது வி.கே. சசிகலா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை களத்திலிருந்து அளிப்பதற்காக நம்முடைய செய்தியாளர் சுபாஷ் அதிமுகவினுடைய தலைமை கழக அலுவலகத்திலிருந்து இணைகிறார். சுபாஷ் வணக்கம். தற்போது அதிமுகவினுடைய தலைமை கழக அலுவலகத்தில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் என்னென்ன முடிவுகள் எட்டப்பட்டிருக்கிறது, அது தொடர்பான விரிவான தகவல்களை சொல்லுங்க. அஇஅதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் 2 மணி அளவில் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் என சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த கூட்டத்திற்கு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சசிகலா தலைமையில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மணி 3 ஆகியது. இன்னும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இங்கு வரவில்லை. இந்த நிலையில தற்போது இந்த கூட்டம் 2 மணி அளவிலே சரியாக தொடங்கி இருப்பதாகவே தகவல் வெளியாகியுள்ளது. அந்த கூட்டத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் முன்மொழிய, அதாவது சட்டமன்ற தலைவராக தற்போது இருக்கிறார், அவர் தான் தமிழகத்தின் முதலமைச்சர். அந்த நிலையில் சட்டமன்ற தலைவராக சசிகலாவை தேர்ந்தெடுக்க தீர்மானத்தை முன்மொழிந்தார். அந்த அவர் முன்மொழிந்த தீர்மானத்தை அடுத்து மற்ற அனைத்து உறுப்பினர்களும் ஏகமனதாக சசிகலா அவர்களை சட்டமன்றத்தினுடைய தலைவராக ஏற்பதென ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தற்போது அந்த தீர்மானத்தினுடைய நகலை, அதாவது தீர்மானத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தை கட்சியினுடைய பொதுச் செயலாளரிடம் வழங்க இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இதுவரை அவர் காரில் இருந்து தற்போது கட்சியின் தலைமையகம் ராயப்பட்டிற்கு வரவில்லை. இன்னும் சிறிது நேரத்தில் வருவார் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவரை வரவேற்க மூத்த தலைவர்களான தம்பிதுரை, எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் வாசலில் காத்துக் கொண்டிருக்கிறார். தமிழக முதலமைச்சராக கூடிய பன்னீர்செல்வம் தற்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெறக்கூடிய அரங்கிலே தற்போது இருக்கிறார். அவர் இன்னும் அரங்கினுடைய வாயிலுக்கு வரவில்லை. இங்கு தொடர்ச்சியாக தொண்டர்களுடைய ஒரு எழுச்சியான ஒரு கூட்டத்தை காண முடிகிறது. ஏனென்றால் தொடர்ச்சியாக பொதுச் செயலாளர் பதவி ஏற்றதிலிருந்து அவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்று கட்சியினுடைய மூத்த தலைவர்களாக தம்பிதுரை உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர் சகாக்களும் தொடர்ச்சியாக கருத்து தெரிவித்த நிலையில தொண்டர்களிடம் ஒரு கருத்து நிலவியது. ஏனென்றால் கட்சியின் ஆட்சியும் ஒரு தலைமையின் கீழ் செயல்பட்டால் தான் நன்றாக இருக்கும். எனவே கட்சியின் தலைமை பொறுப்பேற்க வேண்டும் என்று, ஆட்சி தலைமை பொறுப்பேற்க வேண்டும் என்று கட்சியினுடைய அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து வட்டங்களிலும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அது கட்சி தலைமைக்கும் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த கூட்டம் முக்கியமாக உள்ளாட்சி தேர்தல் மற்றும் கட்சியினுடைய தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பிரச்சனை, அவர்களை எப்படி பகுப்பது என்ற உள்ளிட்ட விஷயங்களை குறித்துதான் இந்த கூட்டம் நடைபெறுவதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் இந்த கூட்டத்தில முக்கியமாக ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக தற்போது சசிகலா, கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சசிகலா அவர்கள் சட்டமன்றத்தினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தீர்மானம் வாசிக்கப்பட்டிருப்பதால் அவர் விரைவில் முதலமைச்சர் ஆவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தின் முதலமைச்சராக வரும் 9ஆம் தேதி பதவியேற்பார் என்ற ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. அவை இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. இந்த நிலையில் ஆளுநர் அவர்கள் கோயம்புத்தூரிலிருந்து டெல்லி புறப்பட்டு விட்டார். நாளை மறுதினம் அவர் மீண்டும் தமிழகத்திற்கும் மகாராஷ்டிரா மாநிலத்திற்கும் அவர் பயணத்தை பதிவு செய்திருக்கார். அவர் தமிழகத்திற்கு நாளை மறுதினம் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அவர் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கடிதத்தை அவர்கள் ஆளுநரிடம் வழங்கப்பட்டு முதலமைச்சராக பதவிக்கு கோருவார் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக கட்சியினுடைய பொதுச் செயலாளருடைய வருகைக்காக தொடர்ச்சியாக தொண்டர்கள் காத்த வண்ணம் அஇஅதிமுகவுடைய தலைமை அலுவலகமும் சரி, தொண்டர்களும் சரி மிகப்பெரிய ஒரு உற்சாக காட்சி இங்கே காண முடிகிறது. தொடர்ச்சியாக தலைவர்களும் சசிகலாவின் வருகைக்காக வாக்குறுதியையும் பார்க்க முடிகிறது. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவார். அதற்கான தேதி இன்று அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.